அண்மைச் செய்தி. நெல்லையில் கேஸ் தட்டுப்பாட்டால் இனிப்பு கடைகளில் ஹல்வா தயாரிக்க முடியாத அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டம் வணிக ரீதியான சிலிண்டர் தட்டுப்பாட்டால் திருநெல்வேலியில் ஹல்வா கடைகளில் ஹல்வா மற்றும் இனிப்பு கார வகைகள் தயாரிக்க முடியாமல் உரிமையாளர்கள் தவித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் இணைகிறார். செல்வராஜ், வணக்கம். தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் நீடித்து வரக்கூடிய நிலையில வணிக ரீதியான சிலிண்டர் தட்டுப்பாடு மிகவும் அதிக அளவு காணப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில நெல்லை மாவட்டத்தில் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது தொடர்பான முழுவிவரங்கள்? நிச்சயமாக அந்த போர் தொடர்பாக தொடர்ந்து இந்தியா முழுவதும் வணிக ரீதியான சிலிண்டர் என்பது முற்றிலுமாக தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டுள்ளது. இந்த தட்டுப்பாடு காரணமாக பல்வேறு உணவகங்களிலும் இந்தியா முழுவதும் தற்போது மூடப்படக்கூடிய சூழ்நிலை தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அதே போல தமிழகத்திலும் இது போன்ற பெரும்பாலான இடங்களில் அந்த வணிக சிலிண்டர் என்பது கிடைக்காத காரணத்தினால் ஹோட்டல் மற்றும் டீ கடைகள் தமிழகம் முழுவதும் மூடி வருகின்ற சூழ்நிலையில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் வியாபாரிகள். இந்த நிலையில்தான் திருநெல்வேலி மாவட்டம் என்றாலே அனைவருக்கும் பெயர் போனது அல்வாவுக்கு பெயர் போன மாவட்டமாக உள்ளது. திருநெல்வேலி என்றாலே அல்வாதான். தாமிரபரணி ஆற்று தண்ணீரோடு, தாமிரம் கலந்த தண்ணீரோடு இந்த கோதுமை மற்றும் கோதுமை பால் மூலமாக ஜீனி உள்ளிட்டவை தயாரிக்கும் போது அந்த அல்வா என்பது மிக சிறப்பு வாய்ந்தவையாக உள்ளன. இந்த நிலையில் அல்வா தயாரிக்கும் பணியும் தற்போது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகத்திலேயே மிக குறைவான விலையில் இனிப்பு மற்றும் கார வகைகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்துதான் இங்கிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி மட்டும் இல்லாமல் வெளி மாவட்டங்களுக்கும் வெளி நாடுகளுக்கும் வெளி மாநிலத்திற்கும் அதிகமாக அந்த அல்வா மற்றும் இனிப்பு மற்றும் கார வகைகளை மிக அதிகமாக வாங்கி சென்று கொண்டு வருகிறார்கள். தற்போது அதற்கும் தட்டுப்பாடு என்பது இலவதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. இது குறித்து ஒரு திருநெல்வேலியில் மிக சிறப்பாக செயல்பட்டு வரும் ஒரு பிரபல அல்வா கடையினோட உரிமையாளர் சிவசுப்பிரமணியன் நம்மிடம் இருக்கு. அவர்கிட்ட பேசுவோம். ஐயா, வணக்கம் ஐயா. தொடர்ந்து இப்போ இந்தியா முழுவதும் இந்த வணிக ரீதியான சிலிண்டர் என்பது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கியா? அதோட பாதிப்பு இருக்கு. 10 நாளா எங்களுக்கு சரியானபடி சிலிண்டர் வரல. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே 4-5 ஐட்டங்களை குறிப்பிட்ட ஐட்டம் மட்டும் போட்டுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ இன்றைக்கி அல்வாவும் இன்றைக்கி சிலிண்டர் வேறு இல்லைன்ட்டாங்க. நேற்றுக்கு சப்ளை முடிஞ்சிட்டுது எங்களுக்கு. ஸோ இன்றைக்கி காலைல 11 மணி வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ணுற அளவுக்கு தான் எங்கிட்ட சிலிண்டர் இருக்குது. அதுக்கப்புறம் அல்வா காலியாகிடும். இல்ல, குறிப்பா பாத்தீங்கன்னா திருநெல்வேலி என்றாலே அல்வா தான். அல்வாவுக்கு பேர் போன ஒரு நகரமாக இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவிலேயே திருநெல்வேலியில மட்டும்தான் இனிப்பு மற்றும் கார வகைகள் விலை என்பது மிக குறைவாக இருக்குது. ஒரு கிலோ 300 ரூபாய்க்கு தான் விற்பனை செய்யப்பட்டே வருகிறது. இது போன்று இருக்கும்போது எந்த மாதிரியான பாதிப்பு இருக்கும்? குறிப்பாக திருநெல்வேலியிலிருந்து எந்த பகுதிக்கெல்லாம் அல்வா போதியா? நிறைய மக்கள் வெளியூருக்கு வாங்கிட்டு போறாங்க. US வரைக்கும் கூட வாங்கிட்டு போறாங்க. என்ன இப்போ அல்வா இல்லைங்கும் போது எல்லாருக்கும் ஒரு ஏமாற்றமா இருக்கும். அதுதான் முக்கியம். குறிப்பாக அந்த மாற்று இப்ப பெரும்பாலான ஹோட்டல்ல விறகை நோக்கி போயிட்டாங்க. இப்ப ராக்கெட் அடுப்பு, அந்த அடுப்பை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இனிப்பு மற்றும் கார வகைகளை தயாரிப்பதற்கும் அது மாதிரி செல்லலாமா? மாற்று இது நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். வேற என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். மாற்று இது பண்ணும்போது அந்த குவாலிட்டி கிடைக்குமா, அதே மாதிரி சரியா இருக்குமான்னு யோசிக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு எல்லா சிலிண்டர் வந்துருங்கிற மாதிரி சொல்றாங்க. டீலருக்கு 50% கொடுக்க சொல்றாங்க. இது கமர்ஷியலுக்கு அப்படி ஒரு வந்தால் பாதி சிலிண்டர் தருவாங்க. அதை வச்சு நம்ம சமாளிக்கலாம்னு வச்சுட்டு இருக்கோம். இல்ல, குறிப்பா மற்ற தொழிலாளிகள் இப்ப சமீபத்தில் நீங்க கேஸை பயன்படுத்தியே இந்த தொழிலாளிகள் கேஸ்லயே பயன்படுத்தாங்க. விறகோ இல்ல மாற்று இதுக்கு போறதுக்கு அவங்க எந்த அளவுக்கு சிரமப்படுவாங்க? ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க பழகணும். பழகி சரியா வந்தா தான் உண்டு. அதுபோல் அவங்க பழகி போட்டு பார்த்து அது குவாலிட்டி போட்டுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் பண்ண முடியும். இப்போ உடனே சொல்ல முடியாது. ட்ரையல் பார்க்கணும். இல்ல, குறிப்பாக பாத்தீங்கன்னா கார வகைகள் எப்படினாலும் தயார் பண்ணிக்கலாம். ஆனா இனிப்பு வகைகளுக்கு கண்டிப்பாக கேஸ் மட்டும் தான் பயன்படுத்தும். அது எப்படி பயன்படுத்த முடியும்? இல்லைன்னா இனிப்பு வகையான அல்வா மற்றும் இனிப்பு வகைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? பாதிக்கப்படும். ஸ்வீட் எதுவுமே தயார் பண்ண முடியாது. கேஸ் இல்லையே. கேஸ் இல்லைன்னா பண்ண முடியாது. கேஸ் இல்லைன்னா பண்ண முடியாதுல்ல. அதுக்கு மாற்று எதுவுமே இல்லை. இல்ல, குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழகத்திலேயே பெரும்பாலான லாலா கடைகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இருக்கு. குறிப்பாக இது போன்ற தொழிலாளிகளோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? இல்ல மத்திய அரசு என்ன மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சிலிண்டர் மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும். சிலிண்டர் தான் தொழிலாளிகள் வேலை ஒழுங்கா நடந்துடும். எல்லாமே நடந்துடும். சிலிண்டர் இல்லைனாலும் தொழிலாளிகளும் வேலை இல்லாமல் உட்காந்துருப்பான். தொழிலாளி எவ்வளவு பேருக்கு பாதிக்கப்படுறாங்க? சுமார் நெல்லை மாவட்டம் நிறைய பேர் பாதிக்கிறாங்க.
டீ கடை அது இதுன்னு நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் கடையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50% பாதிப்பாங்க. 10-20 பேர் சும்மா தான் இருப்பான். அவங்களுக்கு வேறு ஏதாவது வேலை கொடுக்கணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இன்னும் தான் யோசிக்கணும். இதுக்கு எல்லாம் சிலிண்டர் வந்துட்டு தான் ஓடிடும். கொடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு ஜீவோ கொடுத்துருக்காங்க. அந்த ஜீவோ வந்துன்னா கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் நம்புகிறோம். சீக்கிரமாக அந்த பிரச்சனை முடிவுக்கு வரணும். இல்லைன்னா கஷ்டம்தான். எங்களுக்கும் கஷ்டம், கஸ்டமர் சைடும் கஷ்டம். எதிர்பார்த்து வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லணும். அது ரொம்ப சங்கடமாக இருக்குது எங்களுக்கு. இல்லை, இப்போ குறிப்பாக இனிப்பு வகைகளே அதிகமாக தேடி வருவது உண்டு. இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தீங்கன்னா, இப்போ டீசல் பர்னாலை கொண்டு நம்ம வந்து கார வகைகள் கூட ஓரளவுக்கு தயார் பண்ணிக்கலாம். ஆனால் இனிப்பு வகைகள் தயார் பண்ணுவதற்கு முழுக்க எரிவாயு மட்டும்தான் தேவைப்படும். அந்த எரிவாயு இல்லாத முற்றிலுமாக இனிப்பு வகைகள் நிறுத்தப்படுமா? நிறுத்திடுவோம். இப்போவே பாதி இது நிறுத்தியாச்சே. இப்போ அல்வா மட்டும் தான் போய்கிட்டு இருக்கு. பால்கோவா நிறுத்திட்டோம், மற்ற ஜாங்கிரி ஜிலேபி எல்லாமே நிறுத்திட்டோம். இன்றைக்கி இருக்க சிலிண்டர் வச்சு தான் இது ஓடும். இல்லைன்னா இதுவும் நாளைக்கு நின்றும், எல்லாமே நின்றும். ஸ்வீட்டு இது எதுவுமே இருக்காது. ஒன்லி காரம் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வந்தால் தான் உண்டு. மோனிகா, நீங்க நேரடியாகவே கேட்டிருக்கலாம். அவர் பெரும்பாலான இனிப்பு வகைகள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக அவர் தெரிவித்தது போலவே கார வகைகள் மட்டும் ஓரளவுக்கு தயார் செய்ய முடியும். ஆனால் வெளியூரிலிருந்தும் வெளி மாநிலத்திலிருந்தும் தினந்தோறும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பலர் தங்களுடைய வந்து கொண்டு தங்களுடைய உறவினர்களுக்கும் தங்கள் வீடுகளுக்கும் தேவையான அல்வா மற்றும் இனிப்பு வகை மற்றும் கார வகைகளை மிக அதிகமாக ஆர்வத்துடன் வாங்கி செல்வது உண்டு. அதன்படி ஆர்வமாக வாங்கி செல்லக்கூடிய பொதுமக்கள் இனி திருநெல்வேலிக்கு வந்தாலே திருநெல்வேலி அல்வா மற்றும் இனிப்பு கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லக்கூடிய சூழ்நிலை தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் நிகழக்கூடியதாக இருப்பதாக கடையின் உரிமையாளரே தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மத்திய அரசும் மாநில அரசும் இதற்கு போர்க்கால அடிப்படையில் இந்த தொழிலை நம்பி நெல்லை மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தங்கள் குடும்பத்தோடு இந்த தொழிலை நம்பிதான் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த சிலிண்டர்களை அவர்களுக்கு போதிய அளவிலான சிலிண்டர்களை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவரோட கோரிக்கையாக உள்ளது. மோனிகா, வணிக ரீதியான சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு என்பது பற்றிய விவரங்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.